இது வந்துட்டு எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் சப்பாத்தி. அப்பா தான் செய்கிறாங்க. எப்போவுமே அப்பா தான் சப்பாத்தி செய்வாங்க. இது வந்துட்டு மடக்கு சப்பாத்தி. நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றேன். உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். இது தெரியாதவங்களுக்காக காமிக்கிறேன். இது வந்துட்டு நேராக நம்ம ரவுண்ட் மாதிரியே பருத்திக்கணும், சாதாரணமாக பருத்துகிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே மடித்து வச்சோம்னா ரெண்டாக மடிச்சிடும்ல. அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் வச்சு ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கி வச்சிட்டோம்னா அதில் மாவு போட்டு திருப்பி பருத்திட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த சப்பாத்தி இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம சாதாரணமாக நம்ம செய்கிற வந்துட்டு சப்பாத்தி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அது வந்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சப்பாத்தி நம்ம காலையில் சாப்பிட்டா கூட, நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள்.